60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போ இந்த குடும்ப தலைவிகளுக்கு, குடும்ப பெண்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15ஆம் தேதியிலேருந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒன்று 2500 ரூபாயாக உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 2 SMS வந்தாச்சா இல்லையா, வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா வருமா, யாரெல்லாம் செக் பண்ணணும், யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் உங்களுக்கு இன்று முதலோ இல்லை நாளை முதலோ கிடைக்கும் அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியாக தாவேக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் மே 10ஆம் தேதி தாவேக அரசு சார்பில், அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய சார்பில் முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கில் வர வச்சாங்க. ஸோ அப்போவே எல்லாருடைய கேள்வியும் என்னவாக இருந்தது அப்படின்னா, தாவேக அரசாங்கத்துடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது நமக்கு 2500 ரூபாய் தானே, அப்போ ஏன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அப்போ 2500 ரூபாய் அப்படின்ற ஒன்று எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது. அன்னைக்கே இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போட்டுவிட்ட அன்னைக்கே முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, இந்த 2500 ரூபாய் உங்களுக்கு விரைவில் கொடுக்கப்படும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாங்கள் மறுசீரமைத்து உங்களுக்கு 2500 ரூபாய் கூடிய விரைவில் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எதற்காக இப்படி சொன்னாங்க, என்ன ஒரு காரணம், அப்போ எப்போ மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ அதற்கு பிறகு அந்த மே மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகு முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நிதி அமைச்சகத்திடம், அதாவது நிதித்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, தமிழக அரசில் நிதித்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணாங்க. அதாவது எப்போ இருந்து நம்ம இந்த 2500 ரூபாய் திட்டத்தை அமல்படுத்தலாம், அதாவது அரசுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசுக்கும் எந்த விதமான இழப்பீடும் வரக்கூடாது, அதே போல் மக்களுக்கும் இந்த திட்டம் போய் சென்று சேரணும். எந்த நிதியிலிருந்து இந்த 2500 ரூபாய் நம்ம எடுக்கலாம், எப்படி இந்த 2500 ரூபாயை நம்ம கொடுக்கலாம், ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத ஆலோசனை பண்ணாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை திட்டத்தை மறுசீரமைச்சாங்க. மறுசீரமைப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இதற்கு முந்தைய திமுக அரசாங்கம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் திட்டம் அப்படின்றத அறிவித்து 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக நம்ம வாங்கிட்டுருக்கோம். இதில் நிறைய பேர் இந்த கார் வச்சுருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி வறுமை கோட்டிற்கு மேலே 4 லட்சம் 5 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா வசதியானவங்க கூட இந்த மகளிர் உரிமை தொகையை இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி அதை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு மெயினாக அந்த PHH கார்டு வச்சு, அதாவது அரிசி ரேஷன் அட்டைதாரர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த NHH இந்த மாதிரியான ரேஷன் அட்டைதாரர்கள் இன்னுமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையுமே அவங்க ஃபில்டர் பண்ணும். தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தகுதி அற்றவர்களும் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு மகளிர் உரிமை தொகையிலேருந்து எடுத்துட்டு தகுதி உடையவர்களுக்கு மட்டும், முக்கியமாக அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், இந்த மாதிரியான
பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2500 ரூபாயை வந்து கொடுப்பாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆவாங்க. இந்த கார் வச்சுருக்கிறவங்க, பங்களா வீடு வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியான பெரிய வறுமை கோட்டிற்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையுமே வந்து எடுத்து தகுதி உடைய குடும்ப பெண்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்கும். அப்போ இந்த 2500 ரூபாய் எப்போ கிடைக்கும் ஓகே, எப்போ கிடைக்கும் அப்படின்றது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு இந்த ஜூன் மாதமே, அதாவது இந்த ஜூன் மாதம் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒன்று எல்லோருக்குமே ஏறும். மாதம் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது நமக்கு ஏறிட்டு வருது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்திலிருந்து கூட உங்களுக்கு 2500 ரூபாயாக வந்து மாற்றி கொடுக்கலாம். ரொம்ப வந்து டிலேலாம் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வருஷம் ஆக்குவாங்க, 2 வருஷம் ஆக்குவாங்க. 2500 ரூபாய் வாங்குறதுக்கு இப்போ உடனே கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் வந்து, ஏன்னா மக்கள் வந்து கேள்வி வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனுடைய காரணத்தினாலே கூடிய விரைவில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2500 ரூபாயாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் இந்த தாவேக அரசாங்கம். இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.